இந்த ஹேண்ட்அவுட்டில் இருக்குல்ல, வெரி ஈஸி. ஓகே, என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? சில பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு பயோடைவர்சிட்டி, லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஹாட்ஸ்பாட்லாம் இருக்குல்ல, எல்லாம் பார்த்தலாம். செம்ம ஈஸி தான். இல்லை ஃபஸ்ட்டு இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள் சண்மதி, இதை படிங்களேன். கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னவா இருக்கும்? இங்கே வர இதை ஒரு ஸ்பீஷஸாக விட்ருங்க. கீ ஸ்டோன் அர்த்தம்? ஸ்டோன்னா கல், கீ ஸ்டோன்னா நான் சொல்ல இது ஒரு கல் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு கல் வைக்கிறேன், இன்னொரு கல் வைக்கிறேன், இன்னொரு கல் வைக்கிறேன், இன்னொரு கல் வைக்கிறேன். எந்த கல் எடுத்தாலும் விழுந்துடும். இதுதானே, இதான் கீ ஸ்டோன் அர்த்தம், முக்கியமான ஸ்டோன். ஏதோ ஒரு ஸ்பீஷஸை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த என்விரான்மெண்ட் இருக்குல்ல அடிப்படும். அதான் என்ன அது? கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ். ஓகேவா? இதுக்கு மீன் புரியுதா? ஸ்பீஷஸ்னா ஸ்பீஷஸ்னா புரியுதா? லைன் ஒரு ஸ்பீஷஸ், டைகர் ஒரு ஸ்பீஷஸ், கேரட் ஒரு ஸ்பீஷஸ், மேங்கோ ஒரு ஸ்பீஷஸ். மீனிங் புரியுதா? புரியலையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன இருக்கும்? ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ் இருக்கும். அந்த அந்த அது போயிடுச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிள் இங்கே போட்டு போகிறேன். டைகரு, லயனு, க்ராக்கடைல், எலிஃபென்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ். ஏன்னா அது இருக்கிறதால மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். தே ரெகுலேட் ஆல் அதர் அனிமல் பாப்புலேஷன் டைரக்ட்லி. டைகர் எதை சாப்பிடும்? டைகர் எதை சாப்பிடும்? மான் சாப்பிடும் தானே. இப்போ டைகரே இல்லை வச்சுக்கலாம். மான்குட்டை அதிகமாக தானே. மான்குட்டை அதிகமாக என்ன ஆகிடும்? கிராஸ் இருக்காது தானே சொல்கிறேன். அப்போது இது டைகர் முக்கியம். அப்போ டைகர் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த இடமே என்ன ஆகிடும்? ஒட்டு மொத்தமாக ப்ராப்ளம் ஆகிடும். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா? இங்கே போட்டு பாருங்க. இஃப் கீ ஸ்டோன் ஸ்பீஷியஸ் இஸ் லாஸ்ட், அது அழிஞ்சு போச்சுன்னா இட் வில் ரிசல்ட் இன் டீக்ரேடேஷன் ஆஃப் ஹோல் இக்கோசிஸ்டம். இக்கோசிஸ்டம்னா நீ வாடுற அந்த இடம் இருக்குல்ல, அந்த ரீஜன் என்ன ஆகிடும்? டிகிரேட் ஆகிடும். டிகிரேட் அர்த்தம் அழிஞ்சு போயிடும். எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தை. ஸோ கீ ஸ்டோன் ஸ்பீஷியஸ் ஆர் த ஸ்பீஷியஸ், அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, அதிகமாக இருக்குது, அடிஷ்னலாக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ் ஆனாலும் சரி, என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு மேஜர் சேஞ்ச் உருவாகும். இன்னொரு எக்ஸாம்பிள் தருவாங்க பாருங்க. பேட்ஸ் தெரியும்ல, பேட்ஸ் தமிழ் என்னது? நம்ம பேட்ஸ் இல்லைன்னா பாலினேஷன் நடக்காது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த ஸ்பீஷியஸ் ஃபவுண்டேஷன் ஸ்பீஷியஸ். இது என்னவா இருக்கும்? அது கீ ஸ்டோனு, அதை எடுத்தால் எல்லாம் விழுந்து போயிடும். ஃபவுண்டேஷனாக மீனிங் அது ஸ்பீஷியஸ். புரிஞ்சுல? ஸ்பீஷியஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்பீஷியஸ்னா ஒரு 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 வகையான வெரைட்டி. ஃபவுண்டேஷன் அர்த்தம் புரியல? அப்படி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விலங்கு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விலங்கு பிளான் இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நிறைய உயிரினம் வந்துடும் மேலே, நிறைய உருவாயிடும். இது இல்லைன்னா இது ஃபுல்லாக காரா பண்ண அர்த்தம். நான் சொல்கிறேன் புரியுதா? ஃபவுண்டேஷன் ஸ்பீஷிஸ் தான் என்ன பண்ணுன்னா இட் பிளேஸ் எ ஸ்ட்ராங் ரோல் இன் ஸ்ட்ரக்சரிங் ஏ கம்யூனிட்டி. இதெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லேண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கா? இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபவுண்டேஷன் வருது, ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்பீஷிஸ் வருது. இது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது மேலே டிபெண்ட் பண்ணி நிறைய ஸ்பீஷ் வந்துடும். கரெக்டாக? அதான் என்னது? ஃபவுண்டேஷன் ஸ்பீஷியஸ். புரிஞ்சா? என்ன சொல்ல புரிஞ்சா? புரியலையா? ஓகே. அதேமாதிரி அது ப்ரொடியூசராக இருக்கலாம், ஹெர்பிவரஸாக இருக்கலாம், ப்ரெடேட்டர்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக என்ன இருக்கணும் அவசியம் கிடையாது, பிளான்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் கோரல் தெரியுமா? கோரல் ரீஃப்ஸ் தெரியும்ல. இப்போ கோரல் ரீஃப்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே என்ன இருக்கும்? நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கும், நிறைய வந்துடும். அப்போ அது என்ன பண்ணுது? ஒரு இடத்தையே உருவாக்குது. அதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஈகோசிஸ்டம் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஈகோசிஸ்டம் ஒரு இடத்தோட ஈகோசிஸ்டத்தையே அது என்ன பண்ணுது? உருவாக்குது, டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் போட்டுருப்பாங்க. கோரல்ஸு, ஏர்த்வார்ம், பீவர்ஸ், கெல்ப் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்களேன், ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷியஸ். இது என்ன மீனிங் இருக்கும்? ஃப்ளாக்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளாக்ஷிப் என்ன இருக்கும்? எக்ஸாம்பிள், இது ஒரு ரீஜன் வச்சுக்கலாம். இது ஒரு ரீஜன். ஓகே. இங்கே நிறைய விலங்கு இருக்குது. அதில் ஏதோ ஒரு விலங்கு முக்கியமாகவும் இருக்கும், இப்படி இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அட் சேம் டைம் இது அழியப்போது தான் இருக்கும். அதான் என்னது? ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷியஸ். இந்த இடத்துக்கு இது முக்கியமானது, ஆனால் அழியப்போகுது. அது என்ன ஸ்பீஷியஸ்? அது ஃப்ளாக்ஷிப். போட்டு பாருங்க. ஏ ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷியஸ் இஸ் அ ஸ்பீஷியஸ் சூசன் டு ரெப்ரசன்ட் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ். அந்த இடத்துல இருக்குது, அதை காமிச்சு இது அழியப்போகுதுன்னு சொல்கிறது. ஸோ தீஸ் ஸ்பீஷியஸ் are vulnerable, attractiveness or distinctness in order to engender support and acknowledge the public at large. சொல்கிறப்ப புரியலையா? அந்த இடத்துல நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஓகேவா? அதில் இந்த உயிரினம் அழிய போகுதுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு பயமே வரும். இது அழிய போதா நல்லா பார்த்துக்கணும், பயம் வந்துடும். புரிஞ்சா? இதை விட்டுட்டு வேறு ஒரு குட்டியாக இருக்கும்,
இது அழிய போது சொன்னால் உங்களுக்கு நான் தெரியவே தெரியாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் டைகர் வச்சுக்கலாம். டைகர் மோஸ்ட் இம்பார்ட்டன் தானே. டைகர் அழிய போதுனா உங்களுக்கு பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், மக்களுக்கெல்லாம் பயம் வந்துடும். புரிஞ்சுல? புரிஞ்சுதா? அத்தனை புரிஞ்சுதா? மொத்தம் 3 இருக்குது. என்ன இருக்குது? ஓகே, கீஸ்டோனாக புரிஞ்சுல? கீஸ்டோன்னா அந்த ஸ்பீஷஸ் இல்லைன்னா அந்த இடம் என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும், டிகிரேட் ஆகிடும். அடுத்த ஃபவுண்டேஷன் பார்த்தோமா, அது இருந்தால் தான் அதை நம்பி நிறைய உயிரினம் உருவாகும், டைவர்சிட்டி உருவாகும். அடுத்து என்ன பார்த்தோம், ஃப்ளாக்ஷிப் பார்த்தோம். இதில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்பீஷஸ் அழியுதுன்னு நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் பயம் வந்து பாதுகாத்துப்பாங்களோ அது ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷஸ். ஓகே, இங்கே பாருங்கப்பா, இதான் கொரல்ஸ். என்ன இது இது இருக்குல்ல, இது கொரல்ஸ். இந்த கொரல்ஸ் நம்பி இவ்வளோ மீன் வருது, இவ்வளோ மீன் செடியாக வருது. அப்போ இந்த கோரல்ஸ் ஃபார்ம் ஆகிறோம்னா இந்த மீனே வராது. ஓகே, நீங்கள் சொல்லுங்களேன், இது பார்க்க எப்படி இருக்குது, அழகாக இருக்கா, அட்ராக்டிவாக இருக்குல்ல? இது அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் பயம் வந்துடும் தானே. ஸோ அது வந்து என்ன, ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷஸ். கேண்ட், பேண்ட் ஆஃப் சைனா, இந்தியன் டைகர், ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட், லெதர் பேக், சீ டர்ட்டில், எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷஸ். இப்படியா நீங்கள் சொல்ல முடியா? இதுக்கு என்ன அர்த்தம், மீனிங்? எண்டமிசம்னா மீனிங் என்ன? அந்த ஒரு பிளேஸில் மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக இந்தியாவில் பாருங்க, தெர் ஆர் மோர் தேன் எத்தனை இருக்குது, 2 lakhs ஸ்பீஷியஸ் இன் இந்தியா, கன்ஃபைன் டு இந்தியா மட்டும்தான் எண்டமிக். அப்படின்னு அர்த்தம், அந்த இடத்துல அழிஞ்சு போச்சுன்னா உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. ஸோ எண்டமிசம் இஸ் தி ecological state of a species being unique to a defined geographic location. அந்த ஐலாண்டில் இருக்கலாம், இல்லை அந்த நாடாக இருக்கலாம், அந்த ஜோனாக இருக்கலாம், அந்த இருக்கலாம், அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் யூனிக். அப்போ என்ன அர்த்தம், மற்ற விலங்குகளை பார்க்குறத விட இது நல்லா பண்ணணும், நல்லா பாதுகாத்துக்கணும். மோனிகா இதை ட்ரை பண்ண மோனிகா. இதுக்கு மீனிங் என்ன இருக்கும், பயோ ப்ராஸ்பெக்டிங். பயோனா தெரியும், ப்ராஸ்பெக்டிங்னா அதாவது இது ஒரு கண்ட்ரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு ரீஜன் வச்சுக்கலாம். இந்த ரீஜனில் ஸ்பீஷஸ் இருக்குல்ல, பயோடைவர்சிட்டி நிறைய இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம், பயோடைவர்சிட்டி அர்த்தம் நிறைய வகையான உயிரினங்கள் இருக்குது, அது அதிகமாக இருக்க வச்சுக்கலாம், ரிச் அண்ட் பயோடைவர்சிட்டி வச்சுக்கலாம். இப்படி இருக்குது, ஏதோ ஒரு ரீஜனில் பயோடைவர்சிட்டி ரிச்சாக இருக்குது. அட் தி சேம் டைம் இந்த ரிச் பயோடைவர்சிட்டியை எப்படி வந்து பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அதுக்கு பேர் பயோ ப்ராஸ்பெக்டிங். புரிஞ்சா? த நேஷன்ஸ் endowed with rich biodiversity, ஆமாம், they want to derive products of economic importance. அந்த பயோடைவர்சிட்டி யூஸ் பண்ணி என்ன மாற்றுவாங்க, எக்கனாமிக்கல் யூஸ் பண்ணால் மாற்றுவாங்க. அது பயோ ப்ராஸ்பெக்டிங். சண்மதி, இந்த பிக்சரை பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாமா? ஏன் சொல்லலாம், நிறைய வகையான உயிரினம் இருக்குது. இது என்னது, இது இது பயோடைவர்சிட்டி புரியுது இல்லை? பயோடைவர்சிட்டி எல்லாம் அர்த்தம்னா வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆன் எர்த். ஓகே, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் உலகத்தில் இருக்கோ அதான் என்னது பயோடைவர்சிட்டி. ஸோ வாட் இஸ் பயோடைவர்சிட்டி மீன்ஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் தி வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆன் எர்த். எர்த்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி, எல்லா வெரைட்டியும் ஆட் பண்ணால் என்னவோ அதான் அது பயோடைவர்சிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல முடியா? அப்போ இந்த பயோடைவர்சிட்டியில் அதாவது எல்லாரையும் ஆட் பண்ணியாச்சுல, இந்த பயோடைவர்சிட்டியில் யார் அதிகமாக இருப்பா? அதாவது பிளான்ட் அதிகமாக இருக்குமா, அனிமல் அதிகமாக இருக்குமா? பிளான்ட்ஸ். அடுத்து வந்து அனிமல்ஸ் வச்சுக்கலாம். அனிமல்ஸில் வந்து என்ன அனிமலாக தெரியும், ஹியூமன்ஸ், அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எது அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் 100% பயோடைவர்சிட்டியில் 70% எது தான் இருக்குது, அனிமல்ஸ் தான் இருக்குது, பிளான்ட் கிடையாது. பிளான்ட் ரொம்ப கம்மி தான், 20% தானே அது பிளான்ட்ஸ். மீனிங் புரிஞ்சா? என்ன சொல்கிற புரியுதா புரியலையா? டோட்டல் பயோடைவர்சிட்டியில் அதிகமாக இருக்கிறது எது, 70% அனிமல்ஸாக இருக்குது. 20% தானே அது பிளான்ட்ஸ். இது புரிஞ்சா? பிளான்ட்ஸ் என்னெல்லாம் வரும், ஆல்கை, ஃபங்கை, பிரயோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்ஸ். இது இப்போ தேவையில்லை. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது அனிமல்ஸில் அதிகமாக இருக்கிறது யாருன்னா இன்செக்ட்ஸ் தான். 70% யார், இன்செக்ட்ஸ் தான். புரிஞ்சா? அதிகமாக இருக்கிறது அனிமல்ஸாக பிளானாக கேட்டால் அனிமல்ஸ். அனிமல்ஸில் அதிகமாக இருக்கிறது யார் கேட்டால் இன்செக்ட்ஸ். அடுத்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வச்சுங்களேன், ஒரு டேட்டா மாதிரி. The number of fungi species in the world is more than the fishes, amphibians, reptiles, mammals. Reptiles, mammals, amphibians, fishes இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட என்ன ஜெயிக்க முடியாது, ஃபங்கை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க உலகத்தில். The number of fungi species in the world is more than the fish, amphibians, reptiles, mammals. இப்படி நீங்கள் சொல்ல முடியாது. வெர்டிபிரேட்ஸுக்கும் இன்வெர்டிபிரேட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்பைனல் கார்டு இருக்கும், இதில் ஸ்பைனல் கார்டு இருக்காது. உலகத்தில் பயோடைவர்சிட்டியில்
அதிகமாக என்ன மாதிரி உயிரினம் இருக்கும்? இன்வெர்டிபிரேட்ஸா வெர்டிபிரேட்ஸா? ஓகே, வெர்டிபிரேட்ஸ் வெறும் 2% தான். 98% உயிரினங்கள் பயோடைவர்சிட்டி வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் தான். ஓகேவா? இது அதிகமாக இருக்கு. அப்போ வெர்டிபிரேட்ஸ்னால் யார்? நாம் இருக்கோம், நாம் மேமல்ஸ், கரெக்டாக? ஆம்ஃபிபியன்ஸ் தவுக்கில், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ், இவங்க தான் யார்? வெர்டிபிரேட்ஸ். இன்னும் யார் வருவா? இன்செக்ட்ஸு, மொலாஸ்கஸு, கிரஸ்டேஷியன்ஸ், அதர் அனிமல் குரூப்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸில் யார் அதிகமாக இருக்கிறா? இன்செக்ட்ஸ். ஓகேவா? வெர்டிபிரேட்ஸ் யார் அதிகமாக இருக்கிறா? அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது இல்லை ஒரு ஈக்குவலாக இருக்குல்ல. பிளான்ஸில் யார் அதிகமாக இருக்கா? ஃபங்கையாக இருக்கலாம், இல்லை ஆன்ஜியோஸ்பர்ம்ஸாக இருக்கலாம். நீங்கள் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் வெரைட்டி ஒன்று என்ன இருக்கலாம்? ஆல்கை, ஃபங்கை, மாசஸ், லைக்கன்ஸ், ஆங்கியோஸ்பர்ம்ஸ், ஃபெர்சாலிஸ். இதுதான் பிளான்ஸ் வெரைட்டிஸே. இல்லை ஏன் படிக்கணும் தெரியுது இல்லை? பயோடைவர்சிட்டி எல்லாமே இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. வெர்டிபிரேட்ஸை வச்சு, இன்வெர்டிபிரேட்ஸ் வச்சு, அனிமல்ஸு, பிளான்ஸு, ஃபங்கை வச்சு பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது, இப்போ உலகத்தில் பயோடைவர்சிட்டி அதிகமாக கம்மியாக இருக்கா? அதிகமாக இருக்குல்ல. ஸோ பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குதுண்ணே. டைவர்சிட்டி என்னது? நிறைய வகை இருக்குன்னா காரணம் என்ன? மூணு காரணம் இருக்கலாம். ஒன்று ஜெனட்டிக் டைவர்சிட்டி, இன்னொன்று ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, இன்னொன்று ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. இது மூணு புரிஞ்சுக்கணும். அதாவது நூற்றுக்கணக்கான பயோடைவர்சிட்டி ஆர்கானிசம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது காரணம்னா 3 லெவலில் இருக்கலாம். ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஓகே, நீ சொல்லுமா, நீ சொல்கிறேன். வாட் இஸ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி? எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். இது இப்போ என்ன பண்ணிங்கன்னா புரிஞ்சா? பயோடைவர்சிட்டி நிறையா இருக்குல்ல, நிறைய வகை இருக்குல்ல, மேலே இமேஜ் பார்த்தோம்ல. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது காரணம் என்ன? ஒன்று ஜீன்ஸில் வேரி ஆகிருக்கலாம், இல்லைனா ஸ்பீஷஸாக வச்சு வேரி ஆகிருக்கலாம், இல்லைனா அந்த இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த பாருங்களேன், இந்த இமேஜ் புரியுதா? இது என்னது? இது மக்காச்சோளம். இது ஒரு வேறு இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் மக்காச்சோளம் தான். இது எல்லாமே ஒரே ஸ்பீஷியஸ் தான், எல்லாமே. ஆனால் ஜெனட்டிக்காக என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புரிஞ்சில்ல? அப்போ புரிஞ்சில்ல? மீனிங் புரிஞ்சில்ல? இது புரியுதில்ல? இதுவும் என்ன தான்? எல்லாம் ஒரே பிளான்ட் தான். அப்போ இது என்ன மாறுது? ஜீன்ஸ் மாறுது. இதுவும் ஒரே ஸ்பீஷியஸ் தானே. எல்லாமே டாகாக இருப்பது. எல்லாமே ஒரே டாக்னா ஒரு ஸ்பீஷியஸ். ஆனால் ஜீன்ஸ் என்ன ஆகுது? மாறிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குன்னா ஒரு டைவர்சிட்டி இருக்குமா, நிறைய டைவர்சிட்டி இருக்குமா? ஸோ a single species might have high diversity. இப்படி வச்சுக்கலாமா? ஒரு ஸ்பீஷியஸுக்கு ஒரு டைவர்சிட்டி தான் இருக்குது, இன்னொரு ஸ்பீஷியஸுக்கு நிறைய டைவர்சிட்டி இருக்குது. இது அதிகமாக உயிர் வாழும், இதான் உயிராகும். ஓகே, ரைஸுன்றது ஒரு ஸ்பீஷியஸ் அண்ட் டைவர்சிட்டி நிறையா இருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஜெனட்டிக் டைவர்சிட்டி அர்த்தம். புரிச்சா புரியலையா? 100 வகையான ரைஸ் இருக்குன்னா ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டியா, ஜெனட்டிக் டைவர்சிட்டியா? ஓகே, இங்கே ரைஸுன்றது ஒன்று தான். இந்தியா எத்தனை இருக்குது? 50,000 இருக்குது. 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ரைஸ் இருக்குது, 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ். ஓகே, இதை பாருங்கள். ரெண்டாவது காரணம் ஒன்று வந்து ஜீன்ஸ் மாறுறதால நிறைய வருது. ரெண்டாவது காரணம் வந்து ஸ்பீஷிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்த பார்த்துட்டா டைகர் இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஒவ்வொன்று அது ஒரு ஸ்பீஷியஸ். புரிஞ்சா? டைகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, வேறு ஒரு ஸ்பீஷியஸ். அது எல்லாமே வேறு. இங்கே பார்த்து இருக்குல்ல, இது ஒரு ஸ்பீஷியஸ். இதுனா ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி. ஓகேவா? நீங்கள் எப்போல்லாம் வந்து ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டின்னு பேசுகிறீங்களோ என்ன அர்த்தம்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இன் தி எர்த், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன் தி எர்த். டைவர்சிட்டிக்கு 3 காரணம் பார்த்தோமா? ஒன்று என்னது? ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ரேட்டு தான் உள்ள ஜீன்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் பார்த்தோமா? பிளான்ட் ட்ரீஸ்லாம். அடுத்தது ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. அதாவது இது மவுண்டன் ஈகோசிஸ்டம், இது ரிவர் ஈகோசிஸ்டம், ஓஷன் ஈகோசிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதான் 3. ஒன்று லேண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஜீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பிரியங்கா நீங்கள் சொல்லுங்க. பிரியங்கா, வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? பயோடைவர்சிட்டி மீனிங் என்னது? டோட்டலாக என்னென்ன லிவிங் ஆர்கனிசம்ஸ் சொல்லலாமா? ஓகே, இப்போது எப்படி மெஷர் பண்ணலாம்? அதாவது இந்த இடத்துல பயோடைவர்சிட்டி நிறையா இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, எப்படி மெஷர் பண்ணலாம்? 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, அதுக்கு பேர் வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். அதாவது ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம், ஒரே எடுத்துக்கிட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் இங்கே இருக்குன்னு செக் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். ஓகேவா? இட் இஸ் தி மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷியஸ் டிஃபைன்ட் ஏரியா மெஷர் ஆஃப் வாட் இஸ் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இது பெரிய இடம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் பர்டிகுலர் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், எண்ணிடலாம். அதுக்கப்புறம்
இதையும் இன்னொரு ஈகோ சிஸ்டமையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ரீஜன்லையும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணலாம். புரிச்சா புரியலையா? அதாவது ஸ்பீஷியஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒரு யூனிட் ஆஃப் ஏரியாவில் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அது இன்னொரு கூட கம்பேர் பண்ணி அப்புறம் ஹோலிஸ்டிக்காக எக்ஸாம்பிள் டெல்லியில் எத்தனை ஐஎஸ் இன்ஸ்டியூட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரிலீஸ் வச்சுக்கலாம். அது என்னது? அது ஒரு 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 இடம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டெல்லி வேணாம், ஒரு ஸ்ட்ரீட் வச்சுக்கலாம். ராஜேந்திர நகர் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கும்? இது ஒரு சர்வே. டெல்லியில் எவ்வளோ இருக்கும் ஒரு சர்வே, இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற சர்வே. ஸோ பர்டிகுலர் ஏரியாவும் பார்க்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்க்கணும், அவர் ஃபுல்லாக பார்க்கணும்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் இங்கே இருக்குல்ல, இது வச்சுருக்க பாருங்க, இது பர்டிகுலர் ஏரியா. இந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த கம்யூனிட்டியில் டைவர்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து ஆல்ஃபா டைவர்சிட்டி சொல்லுவாங்க. அதுவே இந்த கம்யூனிட்டியும் பக்கத்து கம்யூனிட்டி கம்பேர் பண்ணுறோம்ல, அது வந்து பீட்டா டைவர்சிட்டி சொல்லுவாங்க. கம்பேர் பண்ணி இதில் எத்தனை இருக்குன்னு சொல்கிறது பீட்டா டைவர்சிட்டி. இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது வந்து காமா டைவர்சிட்டி. புரிஞ்சா? அதாவது ஒரு மரம் எடுத்து வச்சுங்களேன், ஒரு மரம் வந்து ஒரு கம்யூனிட்டியில் எத்தனை இருக்குது? இதில் 5 இருக்குது. இதில் கம்பேர் பண்ணி இதில் 5 இல்லை 8 இருக்குது, கம்பேர் பண்ணியாச்சு. டோட்டலாக எத்தனை இருக்குது டைவர்சிட்டி அப்படி பார்க்குறது தான் என்னது காமா டைவர்சிட்டி. ஓகேவா? இதெல்லாம் எல்லாம் வருது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். எதுக்கு பார்க்குறோம்? அது நாம பயோடைவர்சிட்டி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு பார்க்கலாம், ரிச்சஸ் கண்டுபிடிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். அது மூணாவது மொத்தமா ஆல்ஃபா டைவர்சிட்டி, விச் மீன்ஸ் பர்டிகுலர் ஏரியா இல்லை பர்டிகுலர் ஈகோ சிஸ்டமில் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஓகேவா? அடுத்த பீட்டா டைவர்சிட்டினா கம்பேரிசன் ஆஃப் டைவர்சிட்டி பிட்வீன் ஈகோ சிஸ்டம். ஒரு ஈகோ சிஸ்டம் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஆல்ஃபா. 2 ஈகோ சிஸ்டம் கம்பேர் பண்ணுறது பீட்டா டைவர்சிட்டி. புரிஞ்சா? காமா மீன்ஸ் ஓவராலாக டைவர்சிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம். எல்லா ஈகோ சிஸ்டமையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்குறது டைவர்சிட்டியில். ஓகேவா? இப்போ பார்த்தது ஸ்பீஷியஸ் ரிச்னஸ். அடுத்து பார்க்க போகிறது ஸ்பீஷியஸ் ஈவனஸ். ஒரு டிராயிங் பார்க்க நான் காட்டுறேன், அதை பார்த்து உங்களுக்கு. இது இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, இது வச்சுக்கலாம். இது ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கலாம், இது ஒரு கம்யூனிட்டி. ஓகே, இதில் இது இருக்குல்ல, இந்த பி இருக்குல்ல, எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்கா? இது என்னங்க பார்க்கலாம். இதுவும் 5 இருக்கா? இதுவும் 5 இருக்கு. ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டா எல்லா ஸ்பீஷியஸுமே ஈவனாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஸ்பீஷியஸ் ஈவனஸ். பாயிண்ட் புரியுதா? The species evenness is a measure of the relative abundance of the different species making up the area. புரிஞ்சா? அடுத்து இமேஜ் கீழே பாருங்களேன். இது என்ன புரியுதா உங்களுக்கு? இது எப்படி இருக்கு? ஸ்பீஷியஸ் ஈவனஸ் என்ன கிடையாது, ஈவனாக கிடையாது. இங்கே 20% கரெக்டாக இருந்துச்சு, இங்கே எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இல்லை, ஏதோ ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குல்ல? இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் ஸ்பீஷியஸ் ஈவனாக இருக்குது, இதில் ஸ்பீஷியஸ் எப்படி இருக்குது? அன்இவன் சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீஷியஸ் ரிலேட்டிவ்லி அபண்டன்ட் சொல்லலாம். ஓகே, லோ ஈவன்னஸ் இண்டிகேட்ஸ் தட் எ ஃபியூ ஸ்பீஷியஸ் டாமினேட் திஸ் சைட். கரெக்டாக? ஒரு இடத்துல ஈவனஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஏதோ ஒருத்தம் என்ன பண்ணுறான் அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டான்னு அர்த்தம். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ சம் தான். ஓகே, இல்லை ஹாட்ஸ்பாட்னு அர்த்தம். ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு அர்த்தம். முக்கியமானது. எதை ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க? அதை எந்த ரீஜனில் பயோடைவர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அது ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். இது ஒரு கண்டிஷன், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, முக்கியமான கண்டிஷன் இருக்குது. இது புரிஞ்சா? அதாவது உலகம் முழுக்க பயோடைவர்சிட்டி இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் சில ரீஜனில் எப்படி இருக்கும் பயோடைவர்சிட்டி? அதிகமாக இருக்கும், நிறையா இருக்கும். அது என்னது? ஹாட்ஸ்பாட் அப்படி சொல்லலாம். இது புரிஞ்சுல? உலகம் முழுக்க பயோடைவர்சிட்டி யூனிஃபார்மாக இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். அது எத்தனை சொல்லலாம் நம்ம? அது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் வந்து இங்கே பாரு, இட் மஸ்ட் ஹவ் லாஸ்ட் ஓவர் 70%. பாயிண்ட் புரியுதா? எவ்வளோ இருந்துச்சோ என்ன இருக்கணும்? 70% லாஸாக இருக்கணும். என்ன சொல்கிற புரியுதா? புரியலையா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? த ஏரியா ஷுட் சப்போர்ட் மோர் தென் 1500 எண்டமிக். எண்டமிக் ஃபஸ்ட்டு பார்த்து ஞாபகம் இருக்கா? ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட் சொல்லிட்டேன், இது வச்சுக்கலாம், இது ஹாட்ஸ்பாட் வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு இதில் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். என்ன இருக்கும்? ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இதில் மற்ற இடத்த விட இங்கே மட்டுமே வாடணும்ல எண்டமிக் ஸ்பீஷிஸ், அது 1500 ப்ளஸ்ஸாக இருக்கும். எத்தனை இருக்கும்? எண்டமிக் அதிகமாக இருக்குது, பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது, எண்டமிக் அதிகமாக இருக்குது. மூணாவது, அந்த ஸ்பீஷிஸ் 70% இருக்குது, அழிஞ்சு போயிருக்கு. ஓகேவா? 25 biodiversity hotspots have been identified in the world. 3 கண்டிஷனா? நிறையா இருக்கணும், எண்டமிக் நிறையா இருக்கணும், அதிகமாக லாஸ்ட்டாக இருக்கணும். எவ்வளோ லாஸ்ட்டாக இருக்கணும்? ஓகே, டோட்டல் ஹாட்ஸ்பாட் இருக்குல்ல, இங்கே போட்டு பாருங்க. These hotspots are characterized by
ஹை பயோடைவர்சிட்டி அதானே படித்தோம் ஃபஸ்ட் படிச்சு எத்தனை ஏதோ ஒரு ஹாட்ஸ்பாட் சொல்கிறோமோ அங்கே எப்படி இருக்கும் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும், அதான் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஆனால் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஹாட்ஸ்பாட்ஸ் டோட்டலாக இந்தியா வேர்ல்டு லெவலில் 1.4% தான் இருக்குது சொல்கிறாங்க. மீனிங் புரியுதா? அதாவது எந்த ரீஜனில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அந்த ரீஜன் கம்மியாக இருக்கும். 1.4% ஆஃப் த லேண்டில் தான் என்ன இருக்குது ஹாட்ஸ்பாட்ஸ் ஏரியா இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அதே அந்த இடத்துல ஒட்டுமொத்த பிளான்ட்டில் 45% பிளான்ட் இருக்குது, 35% வெர்டிபிரேட்ஸ் இருக்குது. உலகத்தில் 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது உலகத்தில். அந்த ஒட்டுமொத்த 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டோட கிலோமீட்டர் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட்டு 1.4% தான் டோட்டல் ஏரியா இருக்குது. ஒட்டுமொத்த லேண்டில் 1.4% தான் இருக்குது. ஆனால் 1.4% லேண்ட் இருந்தால் கூட அதில் 45% என்ன இருக்குது பிளான் வந்துடுது, 35% வெர்டிபிரேட்ஸ் வந்துருக்கு. இந்த ஏரியா போட்டிருக்குல்ல ப்ரௌன் கலரில் அதெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ்னு அர்த்தம். எல்லாமே என்னது ஹாட்ஸ்பாட்ஸ். அமெரிக்காவில் இருக்க ஹாட்ஸ்பாட்ஸ், சவுத் அமெரிக்காவில் இங்கே ஒரு ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த பேர் அது உங்களுக்கு இருக்கும் பார்த்துங்க. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவில் தான் இருக்குது, 2 இருக்குது. ஆமாம், இந்தியாவில் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இன்னொன்று வந்து ஹிமாலயாஸ். ஓகேவா? ஒன்று வெஸ்டர்ன் காட்ஸு, இன்னொன்று ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகே. ஹாட்ஸ்பாட் அர்த்தம் ரிச் இன் பிளான்ஸ், அனிமல்ஸ், பட்டர்ஃப்ளை எல்லாம் அதிகமாக இருக்கும். அட் சேம் டைம் என்ன இருக்கும் எண்டமிக் ஸ்பீஷஸும் அதிகமாக இருக்கும், அட் சேம் டைம் லாஸும் அதிகமாக இருக்கும். ஓகே. வெஸ்டர்ன் காட்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஆல்மோஸ்ட் 1600 கிலோமீட்டர். ஓகேவா? ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் எங்கே இருக்குது? ஈஸ்டர்ன் இந்தியா, பூட்டான். அங்கே என்ன ஃபாரஸ்ட் இருக்குது? டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஹைட்டு 17802 to 3500 மீட்டர்ஸ். சண்மதி, பயோடைவர்சிட்டி அழிஞ்சதுனால தான் கெட்டதா? கெட்டது தானே. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி முக்கியம் தானே. அப்படி அது முக்கியம். எதெல்லாம் எழுதி வாட்ச் பண்ணணும் தானே, அது சொல்கிறது தான் ஐயூசின் ரெட் லிஸ்ட். ஐயூசின் என்ன பண்ணணும்னா ஒரு ரெட் லிஸ்ட் ரெடி பண்ணும். ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஓகே. இதை வந்து கண்டவர்ஸில் பார்த்துடலாம். ஓகே, ஜஸ்ட் மட்டும் பேர் தெரிஞ்சுக்கு என்ன சொல்கிற புரியுதுல. ஒவ்வொரு தடவையும் அழிவு வரும்போது நிறைய பயோடைவர்சிட்டி ஆகும். இப்போ நடக்கிறது 6th எக்ஸ்டிங்ஷன். ஏற்கனவே 5 தடவை நேரம் உலகம் அழிவு பார்த்துருக்கு, இப்போ 6வது வரப்போ சொல்கிறாங்க 6th எக்ஸ்டிங்ஷன். அது பேர் என்னது? ஆந்த்ரோபோஜெனிக். ஓகேவா? ஓகே. இது இந்த பாயிண்ட் பாருங்களேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீசெண்ட் எக்ஸ்டிங்ஷன்: பாலி, ஜவான், காஸ்பியன் ஆஃப் டைகர். டைகரில் ஒரு 3 ஸ்பீஷஸ் தான் இருக்குது, அழிஞ்சு போயிருக்கு. யார் லிஸ்ட் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே? ஐயூசி. ஓகே. நம்ம இந்த என்வரான்மெண்ட் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக கண்டவர்ஸில் பார்த்துடலாம். பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது காரணம் தான் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? ஒன்று டைரக்ட் வேஸ் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். டிஃபாரஸ்டேஷன், ஹண்டிங்காக இருக்கும், போச்சிங், இல்லை கமர்ஷியலுக்காக இருக்கலாமா. இன்டர்நெட் எப்படி இருக்கும்? அந்த நேச்சுரல் ஹேபிட்டேட் இடத்த மாற்றுறது, இல்லைன்னா அந்த இடத்துக்கு புதுசாக வேற ஒரு ஸ்பீஷஸ் உருவாக்குறது, இல்லை பொல்யூஷனாக இருக்கலாம். நேச்சுரல்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கலாமா. ஓகே. உலகத்தில் ஹேபிட்டேட் லாஸ் ஆகிறது ஒரு எக்ஸாம் சொல்கிறாங்க. எங்கே அதிகமாக பயோடைவர்சிட்டி இருக்கும்? டெம்பரேட் ஃபாரஸ்ட்லேயே, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லையா? ஓகே. இங்கே போட்டு பாரு, இருக்கிறதுல அதிகமாக இருக்கிறது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தானே, அங்கே தான் லாஸ் அதிகமாக சொல்கிறாங்க. வேர்ல்டு எடுத்துட்டிங்கன்னா சரி, ஒரு உலகத்தை பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட பர்சன்டேஜ் லேண்ட் இருக்குல்ல, அது 14%. ஏர்த்தோட ஒட்டுமொத்த லேண்ட் சர்ஃபேஸில் எத்தனை பர்சன்டேஜ்? ஆனால் அதில் இப்போ இருக்கிறது எவ்வளோ? 6% தான். எத்தனை அழிஞ்சு போச்சு? 8% லாஸாக சொல்கிறாங்க. தே ஆர் பீயிங் டிஸ்ட்ராய்டு ஃபாஸ்ட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா? எப்போ இருக்குல்ல எக்ஸோட்டிக் ஸ்பீஷஸ், அதாவது இது ஒரு லேண்ட் வச்சுக்கலாம். இந்த இந்த இடத்துக்கு வாடுற சில உயிரினங்கள் இருக்குல்ல, இது நேச்சுரல் ஸ்பீஷஸ், இண்டிஜினியஸ் சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு ஸ்பீஷஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்குள்ள விடுறாங்களே, அது ஃபாரின் ஸ்பீஷன் அர்த்தம். ஸோ எக்ஸாட்டிக் நேர் பேர் வந்து ஃபாரின் அர்த்தம். புரிஞ்சா? வேற ஒரு கான்டினென்ட் இருக்குது, அது என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் கொண்டு வராங்க எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ். அது அப்படியே வாழலாம், என்ன பண்ணலாம், மற்றதெல்லாம் அழிச்சிட்டு அது வாழலாம். ஓகே. ஸோ குளோபல் லெவலில் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுதா இல்லை வளர்ந்துகிட்டே இருக்கா? லாஸ் ஆகுதுல்ல, அப்போ கண்டிப்பாக கன்சர்வ் பண்ணுவோம்ல. 2 வகையாக கன்சர்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்சைட் டு கன்சர்வேஷன், இன்னொன்று எக்ஸைட் டு கன்சர்வேஷன். அதாவது கன்சர்வ் பண்ணுற மெத்தட்ஸ். கன்சர்வ் என்ன அர்த்தம்? அது பாதுகாக்கணும், எது அழியுதோ அது பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? இன்சைட். அவன் என்ன அர்த்தம்? அது எந்த இடத்துல வாழுதோ அதே இடத்த ப்ரிசர்வ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு உயிரினம் இருக்குது, இது அழியுது, அப்போ அதை என்ன பண்ணணும், அதே இடத்துல பாதுகாத்துக்கணும். அதான் இன்சைட்டு. அது ஆன் சைட். அதாவது எந்த பிளான்ட் அனிமல் அழியுதோ அது எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோ அதே இடத்துல அதை பார்த்துக்க ஹெல்ப் பண்ணுறோம்ல, அதான் இன்சைட்டு. ஒருவேளை அந்த இடத்த பார்த்துக்க முடியலன்னா அதே மாதிரி ஒரு இடத்த என்ன பண்ணணும், நீங்கள் உருவாக்கி அங்கே வாழ வைக்கணும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி இருக்குமே, புரிஞ்சுல? அப்புறம் ரெண்டு வச்சுங்க. ஒன்று
வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனிசம் இருக்குது, அழிய போகுது. எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம்? ஒன்று அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் ப்ரிசர்வ் பண்ணலாம், இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவில் போட்டுடலாம். ரெண்டுமே என்ன தான் அது இன்சைட்டு. புரிஞ்சா? ஓகே. இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸைட்டு. கண்டிப்பாக அழிய போகுது, அந்த லேண்டு அழிய போகுது, அந்த இடத்த வச்சு பார்த்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா அதை எடுத்துகிட்டு வந்து கார்டன்லேயோ ஜூலேயோ இல்லை ஜீன் பேங்க்லேயோ சீட் பேங்க்லேயோ டிஷ்யூ கல்ச்சர் வழியாகவே என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். உடனடியாக பண்ண வேண்டியது. ஆன் சைட்டுனா பொறுமையாக அங்கே வளர வச்சு டெவலப் பண்ணலாம். எக்ஸைட்டுனா உடனே என்ன பண்ணுவாங்க, கன்சர்வ் பண்ணணும். ஓகே. எந்த ஸ்பீஷியஸ் உடனே அழிய போதோ எதை ஃபாலோ பண்ணணும் நம்ம? எக்ஸைட்டு. ஆன் சைட்டுவா? எக்ஸைட்டு ஆஃப் சைடு சொன்னீங்களா? சரி, இங்கே பாருங்க. ஹவெவர் when there are situation when animals or plants is endangered or threatened needs urgent measures to save from extinction, you have to follow what? Excite to conservation desirable approach. அதான் அந்த டிசைரபிள் அப்ரோச். ஓகே, எழுதிங்க மக்களே. இங்கே பார்த்தோம்ல எக்ஸைட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜூ, ஜீன் பேங்க் பார்த்தோம்ல. ஆன்சைட்டுக்கு எக்ஸாம்பிள் தரல, எழுதிங்க. நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாமே என்ன எல்லாம் வந்துடும். நேஷனல் பார்க்குன்றது நேச்சுரல் ஏரியா, கரெக்டாக அந்த ஏரியா என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் அது நேச்சுரல் தானே? எஸ், அதெல்லாம் எதுக்கு? நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், நேச்சுரல் ரிசர்வ்ஸ் எல்லாமே என்னது எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்சைட். லேபுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அது என்னது? லேபுக்கு கொண்டு போனால் என்னது? எக்ஸைட்டு. நான் அந்த பார்த்தோம்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரெண்டு வகையாக பண்ணலாமா? ஒன்று இன்சைட் டு எக்ஸைட்டு. இன்சைட் டு என்ன பண்ணலாம், அதே இடத்துல பண்ணலாம், இல்லைனா ப்ரொடெக்டட் ஏரியாவில் ப்ரிசர்வ் பண்ணலாமா? அந்த ஏரியா ரெண்டு மூணாக பிரிக்கலாம். ஒன்று சாக்ரட் குரூவ்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் ரெண்டாக இருக்கலாம், டெரஸ்குலர் லேண்டாகவும் இருக்கலாம், ரெண்டாகவும் இருக்கலாம். எக்ஸைட் என்ன இருக்கும் பார்த்தோம், அந்த கார்டனாக இருக்கலாம், சீட் பேங்க்கு, க்ரையோ ப்ரிசர்வேஷன், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ஜூலாஜிக்கல் கார்டன்ஸ், அக்வேரியா எல்லாமே. ஓகே.